Be a part of LearnMore to learn more and earn more. So then next அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட். So this is called as an identifier and keywords. நான் ஐடென்டிஃபை கீவேர்ட்ஸ்னா என்ன பேசிக்காக வந்து வாட் இஸ் ஜென்ரல் மீனிங் ஆஃப் கீவேர்ட்ஸ், வாட் ஆர் த ஜாவா கீவேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் என்னென்னலாம் ஹைலைட் பண்ணுவீங்க? பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, அதுக்கப்புறம் இன்ட்டு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதான் வந்துட்டு கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ டெக்னிக்கலாக வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ரிசர்வ்டு இங்கிலீஷ் வேர்டு. ஸோ அந்த ரிசர்வ்டு வேர்டை நம்ம எந்த ஒரு வேரியபிள்ஸுக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அதே ரூல் தான் இங்க பைத்தான்லயே நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ இப்போ லைக் இந்த கீவேர்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல இருக்க வேரியபிள்ஸ் ஆர் ரிசர்வ்டு பை தி ஓகேவா பை தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ கீவேர்ட்ஸ்னா என்ன பண்ணா, ஸோ வேரியபிள்ஸ் விச் ஆர் ரிசர்வ்டு பை தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேரியபிளுக்குமே நம்ம வேரியபிள் நேமாக வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ லைக் எக்ஸாம்பிள் இங்கே பைத்தானில் வந்துட்டு ஒரு சில கீவேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருக்க கீவேர்டு வந்து பிரிண்ட்டு, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப் அப்படின்னு, அந்த எல்சிஃப் தான் அங்கே வந்துட்டு எலிஃப்னு சொல்லுவாங்க. தென் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்விட்சு, தென் வந்து ஃபார். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பைத்தானில் இருக்க கீவேர்ட்ஸ். ஸோ க்ளோஸ் டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பைத்தானில் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு நம்மளுக்கு 35 கீவேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நாட் மோர் தேன் தட். அந்த 35 கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பிளேசஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த கீவேர்ட்ஸை அதெல்லாமே ரிசர்வ்டு வேரியபிள். அதை வந்து நம்ம வேற எதுக்கும் நம்ம வேரியபிள் நேமாக வந்து கொடுக்கக்கூடாது. வேரஸ் நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேமா கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேல வந்துட்டு c is equal to d is equal to e is equal to 10 கொடுத்துருக்கேன்ல. அப்போ அந்த cன்றது என்ன, eன்றது என்ன, dன்றது என்ன அப்படின்னா, these are called as an identifiers. அப்போ identifiers is nothing but variables are called as identifiers. Variables are called as ஓகேங்களா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுச்சா? கீவேர்ட்னா அது ஒரு ப்ரீ டிஃபைன்டு, அத ரிசர்வ் பண்ண அதுதான் ரிசர்வ்டு கீவேர்ட். வேரியபிள் அத ஐடென்டிஃபையர்ங்கிறது ஒரு புரோகிராமர் வந்துட்டு அது கொடுக்கிற ஆமா யூசர் ப்ரொவைட். சோ இது வந்து given by the programmer. சோ இது வந்துட்டு டிஃபால்ட்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். predefined words. ஓகேவா? ஸோ ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸ் அதான் வந்துட்டு ரிசர்வ்டு வேரியபிள்ஸ் ஆர் ரிசர்வ்டு பை தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு வந்து கீவேர்ட். ஸோ வேறஸ் நம்ம ப்ரோக்ராமர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் அன் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜாவாலாம் படிக்கும்போது இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்லாம் நம்ம படிச்சிருப்போம். லைக் வந்து பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த கான்செப்டை இங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். இப்போ நம்ம அண்டர்ஸ்கோர் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல. இப்போ ஏன் இந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் நம்மளுக்கு வந்து பெர்மிட்டட் அப்படின்னா, ஸோ ஒரு வேரியபிள் நேமுக்கு முன்னாடி நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் பிரைவேட் வேரியபிள். ஸோ நம்ம ஈவன் அந்த பிரைவேட் அப்படின்ற கீவேர்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ சிமிலர் டு தட் நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு என் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன சின்டெக்ஸ், ஈவன் ஸ்பேஸ் மேட்டர் இன் பைத்தான். ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னா கூட அந்த ஸ்பேஸ் கூட இது வந்து கன்சிடரேஷன் வந்து பண்ணிக்கும். அதனால எல்லாமே நம்ம வந்து கோடிங் எழுதும் போது அக்யூரேட்டா அந்த ஸ்பேஸை முதற்கொண்டு நம்ம வந்து மானிட்டர் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். லைக் வந்து நம்ம ஜாவால வந்துட்டு எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நம்ம ஒரு வந்து பைத்தானில் வந்து இந்த கர்லி பிரேசஸ்லாம் கொடுக்க தேவையில்ல. பட் ஜாவாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்துச்சுன்னா அங்கேயும் கூட நம்ம வந்து அந்த கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை இவன் அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிட்டான். ஸோ அந்த கர்லி பிரேசஸ்ன்ற கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து எடுத்துட்டான். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஃபோ. தென் இங்கே வந்து நம்ம வந்து இனிஷியலாக ஒரு பாயிண்ட் சொன்னேன். இங்கே வந்து நம்ம வந்து டேட்டா டைப் வந்து நான் டிஃபைன் பண்ண நான் வந்து தேவை கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போது ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா டைப் இருக்குது. டேட்டா டைப் இன் த சென்ஸ் நம்மளுக்கு வந்து இட் கேன் பி ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூ ஆர் டெசிமல் வேல்யூ ஆர் ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர், நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது.
ஸோ இந்த பைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணாமையே அதால் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா பேக்கெண்டில் வந்துட்டு இது என்ன டேட்டா டைப்புன்ற ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு பேக்கெண்டில் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே வில் பி டைனமிக்லி கப்புள் தோஸ் கீவேர்ட்ஸ். டைனமிக்கலி கப்புள்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை புரிய வைக்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 3 டிஃபரன்ஸ் வேரியபிள் நான் வச்சுருக்கேன். ஸோ ஆர் கமா ஜி கமா கே அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து 23 கமா 34.89 கமா அடுத்து வந்துட்டு LearnMore. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். தென் இதை பொறுத்தளவுக்கு இந்த பைத்தானில் பொறுத்தளவுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார்மட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது ஒரு வேர்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு அதை வந்து கொஞ்சம் வந்து டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணுங்க. அப்போ தான் வந்து அந்த டைப்போ எரர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபை ஆகும். பார்க்குறதுக்கு வந்து கோடு வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் கன்சிடரேஷன் எல்லாமே கொடுக்காம போனோம் அந்த டைப்போ எரர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? ஒரு நியூமரிக்கல் ஸ்டோர் ஆயிருக்கும். ஜில வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? ஒரு டெசிமல் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். கேல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் சொன்னேன் ஒரு லைன் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்போ அது எல்லாமே வந்து டைனமிக்கா கப்புள் ஆயிருக்குன்னு சொன்னோம். அப்போ அந்த டைனமிக்லி கப்புள்டு டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு கீவேர்டை வச்சு நம்மளால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் டைப் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த டைப்ல இப்போ டைப் ஆஃப் ஆர் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே வந்து பிரிண்ட்ல வந்துட்டு நான் அகெயின் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வாட் இஸ் தட் வேரியபிள் ஜி வந்து நான் கொடுக்குறேன். டைப் ஆஃப் ஜி தென் அகெயின் வந்துட்டு நான் பிரிண்ட்ல டைப் ஆஃப் கே. ஸோ இப்போ இது வந்து நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்றதுக்கு விண்டோஸ் ஷிஃப்ட் F10. ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது எது என்னென்ன டைப் அப்படின்றத நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து இன்டிஜர் டைப். ஸோ இது வந்து ஃப்ளோட். தென் இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இது என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்ம வந்து ரெகக்னைசேஷன் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வேர்டு இண்டிகேட்ஸ். ஸோ பைத்தான் இஸ் ஆஃப் அன் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ வேர் தி டேட்டா டைப்ஸ் ஆர் டைனமிக்கலி கப்புள்டு. ஸோ இந்த கப்புள்டு டேட்டா டைப்ஸை நம்ம பார்க்கறதுக்கு தான் ஸோ இந்த டைப் அப்படின்ற இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் டேட்டா டைப்போட ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இன் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம டேட்டா டைப் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா டேட்டா டைப் வந்து பேசினா நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து ஹை லெவலாக வந்துட்டு இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ பேசிக்காக லைக் டேட்டா டைப்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? நம்மளுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த நியூமரிக்கலில் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். ஸோ ஜாவாவில் வந்துட்டு லைக் அங்கே எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அதே தான் இங்கேயும். பட் என்ன இங்கே நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ரெகக்னைசேஷன் வந்துட்டு அதே ஃபார்மட்டிங்கில் தான் நம்மளுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ எய்தர் இட் கேன் பி ஆஃப் அன் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட். தென் வந்துட்டு ஒரு டெக்ஸ்டாக நம்ம எழுதுறோம் அப்படின்னா இட் கேன் பி ஆஃப் அன் திஸ் இஸ் கன்சிடர் அஸ் அன் ஸ்ட்ரிங் STR. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் லைக் ஜாவாவில் எப்படி நம்ம டபுள் கொட்டேஷனில் மென்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து டபுள் கொட்டேஷனில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ஜாவாவில் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பூலியன் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பூலியன் இருக்கு. ஸோ சிமிலர் டு தட் பூலியன் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. தென் அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லிஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ அந்த ஜாவாவோட அந்த லிஸ்ட் கான்செப்ட் ஆஃப்லாம் இங்கே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சீக்வன்சஸ் அப்படின்றத நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சீக்வன்சஸில் வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ஸோ அந்த லிஸ்ட்டு தென் வந்து நம்மளுக்கு வந்து டப்பிள்
தென் வந்துட்டு ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் நம்ம கோடிங் பார்க்கும்போது இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் இந்த இது நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். தென் நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மேப்பை வந்துட்டு இங்கே வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஏசிடி. ஸோ டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. லைக் சிமிலர் டு தட் செட்டும் நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஸோ எங்கள் செட்டை வந்துட்டு 2 டைப் ஆஃப் செட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு ஃப்ரோசன் செட்னு ஒரு கான்செப்ட் வரும் இந்த டேட்டா டைப்ல. தென் அடிஷ்னலாக இங்கே வந்துட்டு இன்னொரு டேட்டா டைப் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும், அதான் வந்து பைனரி. ஸோ இந்த பைனரியில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பைட் அரே. ஜஸ்ட் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றா நம்மளுக்கு பார்க்கும்போது இதோட டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு வந்து புரியும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி வியூ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. லைக் நம்ம அங்கே கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்த அந்த கான்செப்டையே நம்மளுக்கு எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி நம்மளை வந்து இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்து கொண்டு வந்துட்டான். ஸோ அப்போ இது எல்லாமே வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வச்சு தான். ஏன் வந்துட்டு இந்த வேரியபிள் நேம்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்லி அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காண்டி இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ மேப் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் இண்டிகேட்ஸ் லிஸ்ட். இதே வந்துட்டு நான் வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட்ஸ் இண்டிகேட்ஸ் மேப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த இண்டிகேஷன் எல்லாமே எதை பொறுத்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வச்சு தான். அதனால தான் நம்மளுக்கு அந்த வேரியபிள் நேம்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் 2 டேட்டா டைப் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ r is equal to 23 நான் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த 23 வந்துட்டு எனக்கு என்னது நியூமரிக்கல் தான். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப். இது இன்டிஜர் டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ணிருக்கா அப்படின்றதையும் நம்ம பைத்தான்ல வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இந்த பிரிண்ட் கீவேர்ட்ல இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா இதை எதை கம்பேர் பண்ணணுமோ அந்த வேரியபிளையும், ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, நம்மளுக்கு வந்து இன்ட்டு தானே வரணும். அப்போ இது வந்து இன்ட்டு தான் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ரன் பண்ணலாம். அப்போ இந்த கண்டிஷன் இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் பூலியன் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது வந்து எனக்கு பூலியனை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஜஸ்ட் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். Ctrl+Shift+F10 வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஆறில் இன்டிஜர் தான் இருக்கு. இப்போ இன்கேஸ் இந்த ஆறுக்கு பதிலாக நான் வந்து கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த கேன்ற இந்த வேரியபிளில் இன்டிஜர் தான் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஆப்வியஸாக அங்கே என்ன இருக்கும், இப்போ ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ ஆப்வியஸாக பூலியன் கண்டிஷன் என்ன ஆகும், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியும். தென் இதில் பைத்தானோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா லைக் அந்த பவர் ஆஃப் நம்பர்லாம் இருக்குல்ல. லைக் இப்போ எனக்கு வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து 10 2, அதாவது 2^10 இல்லை 2^4 இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை வந்து நம்ம வந்து பண்ணோம்னா நம்ம ஜாவால வந்து என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போடுவோம். பட் இந்த பவர் நம்பர்லாம் இங்க வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ எனக்கு 2 வந்து 10 டைம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 ஓகேவா, டபுள் இன்டூ சிம்பிள் போட்டு நான் வந்து 10 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்ன பிரிண்ட், இது இண்டிகேட்ஸ் என்ன அப்படின்னா 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு அர்த்தம். ஸோ இதே வந்து 5 கொடுத்தேன் அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து எனக்கு 2 வந்து மல்டிப்ளை ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ அதனால தான் இங்க வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பைத்தான்ல வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே ஆகுது. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது அப்ராப்ரியேட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ராங்காக தான் முடியும். ஸோ இப்போ இது அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 32 அப்படின்றது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளை இந்த பைத்தான்ல வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஜாவாக்கும் பைத்தானுக்கும்?